எல்லாருக்கும் வணக்கம். நான் ரீசெண்டாக கடைக்கு போயிருந்தேன். எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் வாங்கலாம் போனேன். பட் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன் வாங்க. இந்த வளையல் தாங்க வாங்கினேன். 6 வளையல் ரூ. 130. டெய்லி யூஸ்க்கு இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கிளிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரூ. 50 சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த ப்ரெஷ்ஷு வாங்கினேன். சரி, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி குழந்த இருக்குது. பக்கத்து வீட்டு குழந்த தான். அந்த குழந்தை எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விட யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஐடாக்ஸ் குங்குமம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறம் இந்த டேஸ்லர் லிப்ஸ்டிக். நான் இது வரைக்கும் லிப்ஸ்டிக் வாங்கினதும் இல்லை, யூஸ் பண்ணதும் இல்லை. கடைக்காரங்கிட்ட கேட்டால் இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த டேஸ்லர் ஐப்ரோ, அது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காஜல் வாங்கினேன். இது அந்த குழந்தைக்கு ஐப்ரோ போட்டு விடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ரொம்ப நேரம் அப்படியே இருக்குது. ரூ. 76 ஒர்த்து தான், வாங்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நம்ம இந்த மேக்கப் செட் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அப்புறம் இந்த கிளட்ச்சு. நான் ஒரு கிளட்ச்சு பைத்தியம். இந்த தலைக்கு என்னென்ன போடணுமோ அதோட பைத்தியம். கிளிப்பு, பேண்டு, பிரேத்து, இதுக்கெல்லாம் அதோட பைத்தியம். எங்கே போய் எது கிடைச்சாலும் அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு பிடிச்சதுன்னா உடனே வாங்கிடுவேன். யோசிக்கவே மாட்டேன். ஆனால் இதில் நான் காசு அதிகமாக வீணாக்குறேன்ட்டு எனக்கே தெரியும். பட் ஆனால் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிளிப்பு எல்லாமே ரூ. 30 சொன்னாங்க. ரூ. 25 கேட்டிருந்தேன். கொடுத்தாங்க அந்த அக்காவும். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கிளிப் மட்டும் ரூ. 30 சொன்னாங்க. சரி, வாங்கிட்டேன். இந்த ஒயிட் கிளிப்பு, இந்த ஒயிட் கிளட்ச் என்கிட்ட ஒயிட் கிளட்சே இல்லை. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு ரூ. 50 சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த பிரேத்து. இது மயில் போட்டது. நான் மயில் இல்லை, பட்டர்ஃப்ளை போட்டது. ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதனால் அது வாங்கினேன். அப்புறம் இந்த சைடு கிளிப்பு சூப்பராக இருந்துச்சு. ரூ. 100 அது 3மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த குட்டி கிளிப்பு நம்ம தலையில் மேலே இல்லை கீழே போடலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரூ. 30 சொல்லியிருந்தாங்க, வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் பேண்டு எனக்கு நிறையா பேண்டு வச்சுருக்கேன். எக்கச்சக்க பேண்டு வச்சுருக்கேன். அப்புறம் எங்கெங்கெல்லாம் போகுது எனக்கு போடுறனோ பிடிக்குதோ அந்த பேண்ட்லாம் வாங்கிடுவேன். அது 2 ரூ. 30 சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கிளட்ச்லாம் ரூ. 20 சொல்லியிருந்தாங்க. நான் கலர் கலராக நிறையா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிரேத்து ரூ. 60 சம்திங் சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை அதோட ரேட்டு. அதுக்கப்புறம் இந்த பொட்டு. நான் மோஸ்ட்டாக இந்த கருப்பு கலர் பொட்டு தான் வைப்பேன். எப்பயுமே வீட்டில் இருந்தால் அந்த பொட்டு தான் வைப்பேன். அதுக்கப்புறம் இது சாந்து பொட்டு சொல்லுவாங்கள்ல, இது பிளாக் கலரில் புதுசாக பார்த்தேன். சரி, ஓகே, பிளாக்கு, ஒயிட்டு இதெல்லாம் குழந்தைக்கு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த கிளிப் என் ஹஸ்பண்ட் கூட ஒரு தடவை கடைக்கு போகும்போது வாங்கினேன். இது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் சரி உங்களுக்கு காமிச்சேன். அது ரூ. 30 தாங்க. அதுக்கப்புறம் இந்த பேண்டு. இது நல்லா இருந்துச்சு. கல் வச்சு ரூ. 10 சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பொட்டு. எந்த பொட்டு எடுத்தாலும் ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, நல்லாயிருக்கு. சாரீ கட்டினாலும் வச்சுக்கலாம், சல்வார் போட்டாலும் வச்சுக்கலாம், எந்த ட்ரெஸ்ஸுக்கும் செட் ஆகும்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டேன். இதெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்குங்க. நான் ஆல்ரெடி பொட்டுலாம் நிறைய வச்சுருக்கேன். அதெல்லாம் தீர்ந்த உடனே தான் இந்த பொட்டுலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தேவையான குஷி கிளிப்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஹேர் கிளிப்பு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் நான் எப்போனா யூஸ் பண்ணுறது, வேணும்ட்டுனா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க பொருளெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த சாந்து பொட்டுலாம் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த குழந்த வந்தால் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா அது மாட்டுட்டு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் இந்த வளையல் 2 வளையல் ஆல்ரெடி கையில் போட்டுட்டேன். மீதி இருக்க வளையல் எடுத்து வச்சுட்டேன். இது அது பேர் என்ன, பட்டன் சொல்லுவாங்கள்ல, காதில் போடுற பட்டன். அதுவுமே ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வச்சல அந்த பர்பிள் கலர் ஐப்ரோ, அது நல்லாவே இல்லை. அதை வாங்காதீங்க, அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆசைப்பட்டு வாங்கினேன், பட் அது நல்லாவே இல்லை. பென்சில் மாதிரி இருக்குது, பட் சீவனாலும் அது ஒர்க் ஆக மாட்டுது ஒழுங்காக. அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் டேஸ்லர் வாங்கினேன். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த கிளிப்லாம். நான் ஆல்ரெடி என்னோடய கபோர்டில் நிறைய கிளிப்பு வச்சுருக்கேன். யூஸ் பண்ணது, யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாத்தையுமே. அதுவே நிறையா இருக்கும். சரி, அதெல்லாம் தீர்த்து கட்டிட்டு இதை எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எதையும் உடனே எடுத்து வீணாக்க வேணாமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதே எக்கச்சக்கம் இருக்குது. அதெல்லாம் போட்டு முடிச்சிடணும். ஆல்ரெடி இருக்க பேண்டு, கிளிப்பு அதெல்லாம் போட்டு அப்புறம் சைடு கிளிப்பு, அதுக்கப்புறம் கிளட்ச்லாம் நிறைய கலர் கலராக வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு
வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். உடனே அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எது தோணுதோ உடனே இந்த புதுசு தான் இப்போ கை வைப்பேன். பார்ப்போம் எப்படி இருக்குது, எத்தனை நாள் வரைக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்னா, இதெல்லாம் வந்து நான் ப்ளவுஸுக்கு வந்து யூஸ் பண்ணுற லேஸு. நானும் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து மறந்துடுச்சு, திரும்ப கற்றுக்கணும். அப்போ வந்து டயர் கடைக்கு எதாவது போனால் என்கிட்ட இருக்கிற இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவேன். இதை வச்சு தைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இதெல்லாம் என் மேரேஜ் அப்போ வாங்கினது. 2 2ஆ வாங்கியாச்சு. சரி அதெல்லாம் அப்படியே சும்மா இருந்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவர் போட்டு ஸ்டாப்லர் பின் போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸு, இந்த பிரியாணி கொடுக்குற பாக்ஸ்லாம் வீண் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணிப்பேன். நான் மோஸ்ட்டாக இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன் என்னோடய கபோர்டில் அப்படியே மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் கலைச்சி வச்சுருக்க மாட்டேன். என்கிட்ட என்னென்ன டப்பாலாம் இருக்கும், இந்த டேட்ஸ்லாம் வாங்குகிறோம்ல, அந்த டப்பாலாம் இருந்தால் கூட அதிலலாம் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குலாம் போனால் ஏதாவது கிஃப்ட்டாக ஒரு பாக்ஸ் தருவாங்க, அந்த பாக்ஸ்லலாம் போட்டு எல்லாத்தையும் வச்சுக்குவேன். நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல்